கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனாவை சின்னமணி ஆளுங்க கத்தியால குத்திடுறாங்க. இப்ப உடனே நம்ம மீனா ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. மீனா என்னாச்சு மீனா உனக்கு மீனான்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் ரொம்பவே பதறி போறாங்க. உடனே நம்ம சின்னமணியோட ஆளுங்க புடிச்சிடுறாங்க. ஆளுங்களை புடிச்சு எதுக்காகடா இப்படி பண்ண ஏடா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கமும் செல்வம் ஒரு பக்கமும் மாறி மாறி ஆளுக்கு ஒரு பக்கம் செமையா அடிச்சிட்டு இருக்காங்க. என் சிந்தாமணி அக்காவை எதிர்த்து இவ போட்டிட்டா, பின்ன இவளுக்கு சிந்தாமணிக்கான மரியாதை மதிப்பு என்ன இருக்குன்றத காட்ட வேண்டாமா? அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சின்னமணிக்கு சப்போர்ட்டாவும் சின்னமணி அக்கா சொல்லி நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு சின்னமணி மேல பழிய தூக்கி போடாம அடியல் பாத்தீங்கன்னா சின்னமணிக்கு சப்போர்ட்டா பேசுறா. இதை கேட்ட முத்து ஏண்டா என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிருந்தா உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் எனக்கு என்னுடைய சிந்தாமணி அக்கா ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசினாலும் இதை கேட்டு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே கோபத்துல முத்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மீனாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவங்க சேரி கட்டினதுனால அந்த அளவுக்கு வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லாவே இருக்காங்க. 1 hour அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. மீனா நான் ரொம்பவே பயந்துட்டேன் மீனான்னு சொல்லிட்டு இப்ப முத்து சொல்ல அண்ணாமலை மீனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த போட்டியெல்லாம் தேவையான்ற அளவுக்கு எனக்கு தோணுது. அந்த சின்னமணி இப்பவே அவளுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா உன் வீட்டுல இருக்கவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது மீனா. வேண்டாம் மீனா, இந்த எலெக்ஷன் இதெல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல உடனே முத்து அப்பா ஏன்பா எதுக்காக நம்ம மீனாவை வாபஸ் வாங்க சொல்லணும்? இந்த சின்னமணி நினைச்சிட்டு இருக்காப்பா எல்லாமே நம்ம நினைச்சதுதான் நடக்கும், நம்ம நினைக்கிறது தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அதை ஒட்டு மொத்தமா அதை முறியடிக்கணும்னா நமக்கு இது தேவைப்பான்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபீல் பண்ணி பேச முத்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. சிந்தாமணி அங்க வராங்க. என்ன கண்ணு உனக்கு இப்படி ஆயிடுச்சா? நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே பாசக்கார பசங்க கண்ணு, அதெல்லாம் உனக்கு புரியாது. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? ஏதோ பூவை வித்தமா 4-5 டெக்கரேஷனை பண்ணமா வேலையை முடிச்சோமா பணத்தை வாங்கினோமான்னு இல்லாம இந்த சின்னமணி கிட்ட போட்டி போட்டெல்லாம் நடக்குமா கண்ணு? ஏன் கண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப சாக்கு பேச்சு பேசுறாங்க. இதை கேட்டதுமே முத்துவுக்கா பயங்கர கோவம் வருது. ரவி முத்து இப்படிப்பட்ட நேரத்துலதான் உன்னுடைய கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும், மத்தவங்க முன்னாடி அவ நல்லவ மாதிரியும் உங்களை கேவலமான மாதிரியும் அவ போர்ட்ரேட் பண்ணுவா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான்னு சொல்லிட்டு சொன்னதும் சரிடா ரவி, அதனால பொறுத்திருக்கேன், இல்லைன்னா இவதான் மீனாவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கா, இவளை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கலன்னா என் பேரு முத்துவே கிடையாது. கண்டிப்பா மீனா மட்டும் போட்டியில ஜெயிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றேன் பாரு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. என்னங்க நான் ரொம்ப பயந்துட்டேன்றாங்க. மீனா உனக்கு எதுவும் ஆகாது, நீ இதை நினைச்செல்லாம் கவலைப்படாத, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் மீனா, நீ எதை பத்தி வருத்தப்படாத நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் முத்து ஃபீல் பண்ணி மீனா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிந்தமணி கிட்ட விஜயம் மாஸ்டர் இது வேலை உங்களது தானான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, நானெல்லாம் அப்படி பண்றவளா சொல்லுங்க சிந்தாமணின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா அதனால நான் கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இங்க பாருங்க, அவ மேல எனக்கு கோபம் இருக்குதான், இல்ல நல்லா சொல்லல, அவ எலெக்ஷன்ல நிக்கிறது எனக்கு பிடிக்கலதான், அதுக்காக கொலைக்காரி எல்லாம் அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் சிந்தாமணி, என்ன பார்த்து இப்படி நீங்க சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் திரியத்தனமா கேட்டுட்டேன், அதுக்கே நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றீங்க, விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி அட்வைஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மீனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப மாப்பிள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. மீனாவுடைய அம்மா அத்தை நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது எதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க? மீனாவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் அவளை நல்லபடியா பார்த்துப்பேன், நீங்க கவலையை விடுங்கன்றாங்க. மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மீனாவுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது மாப்பிள்ளன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அத்தை நான் இருக்கேன், நான் கண்டிப்பா மீனாவை பார்த்துப்பேன். இல்ல மாப்பிள்ள இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வேண்டாம்,
நீங்க சொல்லிதான் மீனா வந்து எலெக்ஷன்ல நிக்கணுன்ற முடிவே எடுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன் எல்லாம் வேண்டாம் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. ஏன் அத்தை, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நல்லபடியா மீனாவ பாத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல இல்ல மாப்பிள, அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க மீனாவ நல்லபடியா பாத்துப்பீங்க. இது எல்லாமே எனக்கும் தெரியுது. தெரியாமலாம் இல்ல மாப்பிள. இருந்தாலும் அந்த சிந்தாமணி முன்னாடி மீனா தோத்து போயிடுவாளே. அதுவும் இல்லாம அவ உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இது எல்லாம் மனசுல நினைச்சிட்டு தான் நான் வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இத கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க முத்து. எனக்கு மீனாவை ஜெயிக்க வைக்கணும். அந்த சிந்தாமணி என்ன நினைச்சாலும் நடந்துருன்ற ஒரு தெம்பு தெனாவுட்ல அவ சுத்திட்டு இருக்கா. அந்த ஒட்டுமொத்த தெம்பு தெனாவுட்ட நான் முறியடிக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. இனி மீனாவுக்கு ஒரு தூசு துரும்பு கூட படாத அளவுக்கு அவளை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததா நம்ம மீனா அடுத்ததா பிரச்சாரத்துக்கு போறாங்க. விஜயா வந்து பார்த்து மொத்தமா உயிரை எடுத்துட போறாங்க. சும்மா நீ போய் வேட்புமனு தாக்கல் பண்ண அப்பவே கத்தி குத்து. இதுல பிரச்சாரத்துக்கெல்லாம் போனா அவ்வளவுதான். என்ன பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு விஜயா புலம்ப அண்ணாமலை வந்து கோவப்படுறாங்க. விஜயா, உன் வாழ்க்கையில நல்ல வார்த்தைன்றது ஒண்ணும் வரவே வராதா? எப்ப பாரு மீனாவை குறை சொல்லிட்டே தான் இருப்பியான்றாங்க. ஏங்க, உள்ளதை தான் நான் சொன்னேன். இதுல நான் என்ன தப்பா சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி எகிரிட்டு வரீங்க. சிந்தாமணி முன்னாடி எல்லாம் இவளால போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமான்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே முத்து வந்து கண்டிப்பா மீனா ஜெயிப்பா, அது நடக்கும். நீங்க வேடிக்கை வேணும்னா பாருங்கம்மான்னு சொல்லிட்டு முத்து கோவப்பட்டு பேசிட்டு மீனா உன்னால நடக்க முடியும்ல, நீ நல்லா இருக்க இல்லைன்றாங்க. ஏங்க, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்னங்க ஆக போகுது? நான் நல்லா இருக்கேங்க, தைரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட மீனா சொன்னதும் இதை கேட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டுல, இதுக்காகவே எத்தனை ஒரு கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா உன்னை வந்து வின் பண்ணாம விட மாட்டேன். கண்டிப்பா நீ தான் வின் பண்ற மீனான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம மீனாவும் வந்து சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப நம்ம மீனா பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சிருது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட்டு எல்லாமே போட்டுறாங்க. இப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம். இப்ப ரிசல்ட்டை அனௌன்ஸும் பண்றாங்க. சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. பயங்கர ஹாப்பியா வந்து நம்ம சிந்தாமணி வந்து இருக்காங்க. எல்லாருமே வந்து எனக்கு தான் ஓட்டு போட போறாங்க. இந்த மீனா தோத்து போய் தான் நிக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்து வந்து என்ன மீனா இவ இந்த அளவுக்கு திமிரா உட்கார்ந்துட்டு இருக்கா? இதெல்லாம் சரியில்லையே. எனக்கு என்னவோ இவ ஏதோ ஒரு சதித்திட்டம் போட்டிருப்பாளுன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏங்க, என்னதான் சதி திட்டம் போட்டாலும் எல்லாமே நல்லதா நடக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பாத்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல இப்ப வந்து எலெக்ஷனோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல வந்து 2 ஓட்டு வித்தியாசத்துல வந்து நம்ம மீனா வந்து தோத்துட்டு சிந்தாமணி ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்றாங்க. இது கேட்டதும் சிந்தாமணிக்கு மாலை மரியாதை பட்டாசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மீனா பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது, இவ்ளோ முயற்சி பண்ணியும் எல்லாருமே சிந்தாமணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நமக்கு ஓட்டு போடலையேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண முத்து வந்து விடு மீனா, ஜனங்க அப்படிதானே, இது எலெக்ஷன் இல்லைன்னா இன்னொரு எலெக்ஷன் பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப சிந்தாமணியா பயங்கரமா மாஸ் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன கண்ணு, என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த இடம் இந்த சிந்தாமணியோட சாம்ராஜ்யம். சிந்தாமணி யாரை பார்த்து நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. எப்பவுமே இந்த சிந்தாமணிக்கு செருப்புக்கு கீழே தான் நீ இருக்கணும், கோபுரத்துல உட்காரணும்னெல்லாம் நீ ஆசைப்படாதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆர்கியூ பண்றாங்க. உடனே முத்து வந்து ஜெயிச்சிருக்க அவ்வளவுதானே, அதுக்கே இவ்வளவு தலகணத்தோட பேசிட்டு இருக்க, கொஞ்சம் உங்க வாங்கி மூடிக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு இருக்காங்க. பின்ன உன் கோபத்தை இப்படிதானே காட்டுவ? இனியாவது இந்த சிந்தாமணி கிட்ட யார் எப்படி நடந்துக்கணுன்றத இனி கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம மீனா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே ஒரு நிமிஷம் இந்த 4 ஓட்டம் மட்டும் என்னாம இருக்கும். இதுல 2 ஓட்டு சிந்தாமணிக்கு வந்துடுச்சுன்னா சிந்தாமணி வின்னு, 2 ஓட்டு மீனாக்கு வந்தா மீனா வின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஈக்குவலாவே வந்துருது. இப்ப முத்துக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. மீனா, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, நீ இந்த சங்கத்தோட உறுப்பினர் தானே, நீ ஏன் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்ல, ஆமாங்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மீனா ஓட்டு போட சிந்தாமணி தோத்தோம். மீனா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல நம்ம மீனா வந்து ஜெயிச்சிடுறாங்க. இப்போ உடனே மீனா தான் வந்து தலைவர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதும் இப்ப சிந்தாமணிக்கு மூஞ்சே சுருங்கி போயிடுது. என்னடா இது, இப்படி நடந்துருச்சு, இந்த ஒரு ஓட்டால இவ தோத்துட்டாளா,
இல்ல நம்ம தோத்துட்டோமா, இல்ல இத நம்ப முடியாது, இன்னொரு முறை ரீ எலெக்ஷன் வைங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி பிரச்சனை பண்ண, ஏம்மா எல்லா எலெக்ஷன் ஓட்டையும் எண்ணி ஒரு ஓட்டு வித்தியாசத்துல சிந்தாமணியை விட்டு மீனா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா அப்படி இருக்காங்க. சிந்தாமணி பாத்தியா, கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா தோத்து போயிடுவாங்க. நல்லவங்க தோக்குற மாதிரி இருப்பாங்க, கடைசியில நல்லவங்க தான் ஜெயிப்பாங்க நல்லா சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. நீதான் ஆளுங்களை அனுப்பி மீனாவுக்கு இப்படி ஒரு காயம் ஏற்பட வச்சது நீதான்றது எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நாங்க பொறுமையா இருக்கோம்னா எல்லா விஷயத்திலயும் நாங்க பொறுமையா இருப்போன்றதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இதுக்கு மேல நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது உனக்கு நல்லது, புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சிந்தாமணியா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. என்னடா பண்றது, இப்படி நம்ம தோத்து போயிட்டோமே, இந்த மீனை முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டோமேன்னு சொல்லி சிந்தாமணி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம முத்து ஆரத்தி எல்லாம் எடுக்க சொல்லி இப்ப ஸ்வேதாவும் ஸ்ருதியும் மாறி மாறி ஆரத்தி எல்லாம் எடுத்து ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா பாத்தியா, சிந்தாமணி பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொன்ன, கடைசியில பாத்தியா ஒரே ஒரு முறை நின்று என் மருமக ஜெயிச்சுட்டா. இதுதான் இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் கூட தெரியுது, வெளியில இருக்கவங்களுக்கெல்லாம் கூட தெரியுது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரு நம்பணும் யாரு நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வீட்லயே இருந்து உனக்கு மீனாவை பத்தின அருமை புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, எனக்கெல்லாம் புரியணுன்ற அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, அமெரிக்கால இருந்து நம்ம மனோஜ பொண்ணு பார்க்க வராங்களாம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு போயும் இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத தலைவர் எலெக்ஷன்ல நின்றதுக்கு ஏதோ சிஎம் ஆயிட்டா எம்எல்ஏ ஆயிட்ட மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. போங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, அப்பா இதெல்லாம் மனோஜ் பண்ணியிருந்தா, மனோஜ் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தா கூட அம்மாவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம மீனா இல்ல இதை பண்ணிருக்கா, இது போய் அம்மாவுக்கு பெரிய விஷயமா தெரியுமா? என்னப்பா நீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அப்படி கூட தான் வச்சுக்கோங்க, எனக்கு என் மனோஜ் தான் முக்கியம், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. மீனா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் உன்னை சுத்தி நல்லவங்க இருக்காங்களேன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஏங்க, இந்த உலகத்துல யார் என் கூட இல்லைனாலும் நீங்க என் கூட இருந்தா இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு அது போதுங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இந்த மாதிரி மேல மேல வளர்ச்சி ஆயிட்டு வர்றதுக்கே முழுக்க காரணமே நீங்க தான். உங்களை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்பவே கௌரவமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு மீனா முத்துவ புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப மீனாவுக்கா ஒரு பக்கம் ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மீனா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. விஜயா சிந்தாமணி எதிர்த்து நீ ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷத்துல இருக்க, ஆனா சிந்தாமணி உன்னை நிம்மதி இருக்க விடுமா நீ நினைக்கிறியா? கண்டிப்பா உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பத்தி விஜயா சொல்ல, உடனே மீனாவுக்கு இன்னும் ஃபீலா இருக்கு. கத்தி குத்து இது நடந்தது எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி வருத்தமா இருக்காங்க. என்னாச்சு மீனா, ஏன் வருத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க, சிந்தாமணி நினைச்சுதான் அவளை எதிர்த்து நான் ஜெயிச்சிட்டேன், அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இப்ப நான் தலைவியா இருந்து எதெல்லாம் சாதிக்க போறேன், அதுக்கு என்ன குடைச்சலெல்லாம் கொடுக்க போறோம்னு நினைச்சு வருத்தமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மீனா இதுக்கு முத்து என்ன ஐடியா கொடுக்க போறாங்க, சிந்தாமணியை முறியடிக்க மீனா என்ன திட்டம்லாம் செய்ய போறாங்க, சிந்தாமணி இது எல்லாமே நடக்க விடுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.